தாராளமா சொல்லலாம். சதஸ்வானு பூரி தட்சிணானு, அஸ்வங்களை பூரி தட்சிணைகளாக கொண்டு அஸ்வமேதம் செய்தார். உபரிசர்வசுவே பிரமாணம். மகாபாரதத்தில் யார் யார் சாப்பிட மாட்டான்னு சொல்லும் பொழுது ராமரை சேர்ப்பதே இங்கு பிரமாணம். ஆரண்யகாண்டத்தில் ஒரு ஸ்லோகம், நிச்சேஷ்டானாம் மதோராஜன் குத்சிதோ ஜெகதீபதேஹே கிரது மத்தியோபநீதானாம் பசூனாம் இவ ராகவ. ஆரண்யகாண்டத்தில் 70வது சர்க்கம் 6வது ஸ்லோகம். கிரது மத்தியோபனி, யாகத்துக்கு நடுவில் கொண்டு வந்த மிருகங்கள் இருக்கே, அதை கொல்லுவது எப்படி குற்றமோ அது மாதிரியாக மாற்றுத்திறனாளிகளை கொல்லுவது குற்றம் அப்படிங்கிற ஸ்லோகம். அது வேற விஷயம். அது யாகத்திற்கு கொண்டு வந்த மிருகங்களை கொல்லுவது எப்படி குற்றமோங்கிற வார்த்தை இங்க வந்து விழுந்திருக்கு ஆரண்யகாண்டத்தில். இது ராமரும் லக்ஷ்மணனும் பேசிக்கிறது. குதிரைகளை தட்சிணையாக கொடுப்பதை பற்றி மீமாம்சா சூத்திரங்கள் இருக்கின்றன. இது மீமாம்சையெல்லாம் படித்தவன் கிடையாது. நான் அவ்வளோ டீப்பாலாம், ஓரளவுக்கு படித்தவன் தான், டீப்பாக படித்தவன் கிடையாது. வேத விஞ்ஞானத்தில் ஸ்ரீ அண்ணா கோட் பண்ணத்தை எடுத்து கொடுக்குறேன். தேனு வச்ச அஸ்வதட்சிணா என்கின்ற வார்த்தை சூத்திரம், மீமாம்சா சூத்திரம். தேனு வச்ச அஸ்வதட்சிணா, கோதானம் போல் இங்கு அஸ்வதானம். மாம்சபாக பிரதிஷேதஸ்ச தத்வத்து, மாம்சபாகத்தை தடை செய்யப்படுகிறது. தானமாத்திரம் சியாது பட்சசப்த அனபிசந்தாது, இதெல்லாம் மீமாம்சா சூத்திரம். தானமாத்திரமாகவே இருக்கலாம், பக்ஷ்யம் என்பது கூறப்படவில்லை என்கிற சூத்திரங்கள்லாம் இங்க காட்டப்படுகிறது. இது வேற விஷயம். மகாபாரதம் அதை பற்றி சொல்கின்றோம். இவ்வளவும் இங்க எடுத்து வைக்கிறதுக்கு காரணம் என்ன என்றால், ஹிந்து தர்மம் அப்படின்னு வரும்பொழுது யாகத்தில் மிருகத்தை கொடுக்கிறது என்கிறதாக இருக்கட்டும், அல்லது தனி மனிதன் சாப்பிடுவது மிருகத்தை அடித்து சாப்பிடுறதுங்கிறதா இருக்கட்டும், பௌத்தம் ஹிந்து மதம் இதன் இடத்துலையும் 2 ஸ்ட்ரீம்ஸ் இருந்து கொண்டு இருக்கின்றன. அஹிம்சை என்பதோ, மிருகபலியை தவிர்க்க வேண்டும் என்பதோ, மிருகத்தை கொல்லக்கூடாதுங்கிறதோ ஹிந்து மதத்தில் கிடையவே கிடையாது. பிற்காலத்தில் சமணத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் வந்தது என்று கூறவே முடியாது. வெகு காலமாக இந்த 2 ஸ்ட்ரீம்ஸும் இருந்து கொண்டு இருக்கின்றன. 2 ஸ்ட்ரீம்ஸ் இருந்தாலுமே, இதோட முடிச்சிடக்கூடாது மொட்டையா, 2 ஸ்ட்ரீம்ஸ் இருக்குன்னு. 2 ஸ்ட்ரீம்ஸ் இருந்தாலுமே இதுல இன்னொரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நான் சொல்றது ஹிந்து மத நம்பிக்கை உடையவர்களுக்கு மாத்திரமே, மற்றவர்களை பத்தி எனக்கு பேச்சு இல்லைங்க. இது ஒரு நம்பிக்கை. இதுலயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சாஸ்திரங்கள்ல என்ன அப்படின்னா, அது மாதிரியாக மாம்சங்களை தின்பவர்கள் இருக்கா இல்லையா, அவர்களும் காலப்போக்கில் சத்துவகுணத்தில் ஆன்மீகத்தில் வளர வேண்டுமாகில் கொஞ்சம் கொஞ்சமா சில நாள் கிழமையில தவிர்க்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தவிர்ப்பதை அதிகமாக்கி கொண்டு வருவது, சத்தம் ரொம்ப அதிகமாகும் பொழுது விட்டுடுறது, வேண்டாம் என்று மாம்சமே வேண்டாம் என்று விட்டுடுறது என்கின்ற அங்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நான்வெஜ்லேருந்து வெஜ்ஜுக்கு ஒரு டிராவல் இருக்குங்க. அது மாதிரியான ஒரு டிராவல் இருக்கு. இதெல்லாம் இந்த இடத்துல நம்ம பகிர வேண்டிய விஷயம். இதை ஏன் இப்போ நிர்ணயிக்கிறேன், ஹிந்து மதத்தில் புலால் உண்ணாமை என்பது இல்லவே இல்லை, இது சமணத்தால் வந்தது என்று கூற முடியாதுங்கிறத இங்க ஏன் சொல்ல வேண்டி இருக்குன்னா, வள்ளுவர் பெருமான் காம்ப்ரமைஸே இல்லாம புலால் உண்ணாமையை சப்போர்ட் பண்ணுகிறார். இது என்ன அப்படின்னா, அவர் வள்ளுவர் பெருமான் புலால் உண்ணாமையை சப்போர்ட் பண்ணுவது மட்டுமல்ல, புலால் உண்பதை நிந்திக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய கருத்தா இருக்கு, வள்ளுவர் பெருமானுடைய கருத்தா இருக்கு. அதை பத்தி சொல்லிட்டு வரும்பொழுது இதை ஒன்றை கொண்டு நாம் இவரை சமணம் என்று கூறிவிட முடியாது. இது மாதிரியான ஒரு ஸ்ட்ரீம் சமணத்துக்கு முற்காலத்திலிருந்தே ஹிந்து தர்மத்தில் உண்டு என்பதற்காக இவ்வளவும் இங்கு இவ்வளவு விஸ்தாரமாக பேசப்பட்டது. அதுதான் விஷயம். ஐ திங்க் என்னோட வாழ்க்கையிலேயே முதல் முறை இந்த டாப்பிக்கை டீல் பண்ணியிருக்கேன். இந்த புலால் உண்ணாமைங்கிற அதிகாரம் வந்ததுனால. இங்க மேல அடுத்த விஷயத்துக்கு போகலாம். வள்ளுவர் பெருமான் எதுல ஆரம்பிக்கிறாரோ அதில் நம்ம முடிக்க போறோம். இப்போ எதுன்னு கடவுள் வாழ்த்து.
ஒரு 5 நிமிஷம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அதை சொல்லிட்டு கடவுள் வாழ்த்துக்கு வரலாம். திருக்குறளில் உள்ள கர்மயோகம் அருமையான விஷயம். இந்த கர்மயோகம் மூலமாக பின்பு ஞான யோகத்துக்கு போறது என்கிறதும், ஞான யோகத்துக்காக அவர் வகுத்த ஒரு 5 அதிகாரங்களும் மோட்சத்திற்கான அதிகாரங்கள், கடவுள் வாழ்த்தோட சேர்த்தா 6 அதிகாரம் அப்படின்னு அமைகிறது. இது இந்த கர்மயோகத்தில் கர்மயோகங்கிற சொல்லெல்லாம் வள்ளுவர் உபயோகப்படுத்தலை. ஆனால் அந்த கர்மயோகம் ஸ்பிரிட் எப்படி இருக்குன்னு பாருங்க. கர்மயோக கருத்து: வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. 221வது குறள், ஈகை என்கிற அதிகாரம். ஏழை மக்களுக்கு கொடுப்பதற்கு தான் ஈகை என்று பெயர். ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து கொடுப்பது ஈகையே கிடையாது. நல்லாறு எனினும் கொடல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. ஒரு புண்ணியம் செய்கிறோம், ஒரு தானம் செய்கிறோம் என்றால் இதனால் நமக்கு மேலுலகம் கிடையாது என்று இருந்தாலும் அதை செய்ய வேண்டும். பயந்தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலில் பெருது. அதாவது நாம் ஒரு உதவியை செய்யும் பொழுது அவர்கள் பிரதி செய்வார்கள் என்கிறதை ஆராய்ச்சி செய்யாமல் அந்த உதவியை நாம் அன்பினால் மாத்திரமே செய்வோமாகில் அது கடலை காட்டிலும் பெரியது. இதெல்லாம் வள்ளுவர் பெருமானுடைய கர்மயோக கருத்துக்கள். அதை பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுது நாம் கடவுள் வாழ்த்துக்கு வருவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரம் என்கிறது பொதுவாக எழுத்துக்களில் முதல் எழுத்து. அதை கொண்டு திருக்குறளை ஆரம்பிக்கிறார். அவ்வாறே இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் முதல் யார் என்றால் ஆதி பகவான் அல்லது ஆதிபகவன் என்கிறது முதல். ஆதிபகவன் என்கிற விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஆதி பகவன் என்றால் என்ன பொருள்? பகவன் என்கிற சொல், பகவான் என்கிற சொல், இதனுடைய ரூட்டுக்கு நம்ம போறோம். இதற்கு விஷ்ணு புராணத்தை எடுத்துக்கொள்கிறேன். 6வது அம்சம் 5வது அத்தியாயம் 71வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பம். அசப்த கோச்சரஸ்யாபி தஸ்ய வை பிரம்மணோத்விஜ பூஜாயாம் பகவத் சப்தஹ கிரியதே ஹ்யௌபசாரிகஹ. கடவுளை எந்த சொல்லாலும் தொட முடியாது. அண்டச்சராச்சரத்தையும் உருவாக்கிய கடவுளை எந்த சொல்லாலும் தொட முடியாது என்றாலும் அவரை பகவான் என்கிற சொல்லால் நாம் குறிக்கிறோம். சுத்தே மகாவிபூத்யாக்கியே பரே பிரம்மணி வர்த்ததே மைத்ரேய பகவத் சப்தஹா சர்வகாரண காரணே. உலகத்திற்கு இது காரணம், அது காரணம், அது காரணம் என்று எதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, காலம் என்றோ விதி என்றோ பரமாணுக்கள் என்றோ, அவைகளுக்கெல்லாம் காரணமான பரபிரம்மத்தை, அந்த சுத்தமான தத்துவத்தை பகவான் என்கிற சொல்லால் அழைக்கிறோம். சம்பர்த்தேதி ததா பர்த்தா பகாரஹ அர்த்தத்வயான்விதா நேதா கமயிதா ஸ்ரஷ்டா ககாரார்த்தா ததா முனே. எல்லாவற்றையும் பரிக்கிறதுனால் அவரை பகாரத்தாலும், எல்லாவற்றையும் அழைத்து செல்லுவதால் அவரை ககாரத்தாலும் பக அழைக்கிறோம். பரிக்கிறார், அழைத்து செல்கிறார் என்கிறதனால் பக என்கிற சொல் அவருக்கு. பகத்தை உடையவர் என்கிறதனால் பகவான். வான் என்பது எப்பொழுதுமே உடையவன் அர்த்தம். பகவான். மேலும் பக சப்தத்திற்கு 6 பொருட்களை விஷ்ணு புராணம் கூறுகிறது. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸஹ ஸ்ரியஹ ஞான வைராக்யயோச்சைவ ஷண்ணாம் பக இதீங்கனாயா. பகம் என்கிற சொல்லுக்கு ஐஸ்வர்யம் என்று பொருள், தர்மம், புகழ், மங்களம், அப்புறம்
வைராக்கியம் 5 ஆயிடுத்து. 6வது என்ன? 6வதுக்கு 2 பாட்டம் இங்கே, அழகான பாட்டங்கள் விஷ்ணு புராணத்தில். இங்கேயே பாட்டபேதம் வருது. 6வது எதுன்னு? ஒரு பாட்டத்தில் ஞானம் என்று வருகிறது, மற்றொரு பாட்டத்தில் மோட்சம் என்று வருகிறது. ரெண்டும் ஒன்று தான். ஞானம், மோட்சம், வைராக்கியம், இந்த 6க்கும் பக பக என்கிற சொல்லுக்கு இந்த 6 பொருள் உள்ளன. அதை இந்த 6ஐயும் உடையவன் பகவான் அப்படின்னு கணக்கு. இந்த 6ல் ஏதோ ஒன்று இருந்தாலும் கூட அவரை உபசாரமாக பகவான் என்று சொல்லலாம். உபசாரமாக ரிஷி முனிவர்களை கூட பகவான் என்று சொல்லுவார். வால்மீகி பகவான் சொல்லலாம், ரமண பகவான் என்றெல்லாம் சொல்லலாம். ஒரு வருடத்தில் 6மே இருக்க வேண்டும். 1-2 இருந்தா மட்டும் போறாது, 6மே இருக்க வேண்டும். 6மே இருக்க வேண்டும்ங்கிறதோட நிறுத்தல, கண்டிஷனை பாருங்க. 6மே முழுமையா இருக்க வேண்டும். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய, 6மே நிறைவாய் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அவர் அல்டிமேட் பகவான். மற்றவர்களை பகவான் என்று சொல்லலாமா என்றால், அந்த 6ல் 1-2 3 இருந்தாலும், ஓரளவுக்கு இருந்தாலும் பகவான் என்று கூறிக்கொள்ளலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு பகவானை இங்கு அர்த்தம் பண்ணி விடுவார்களோ என்று பயந்தாரோ எனவோ வள்ளுவர். ஆதலால் என்ன பண்ணார் என்றால், ஆதி பகவான்கிற சொல்லை போட்டார். அவரவர்கள் ஒவ்வொருத்தரும் அவளுக்கு பிடிச்ச வாழலாம் பகவான் சொல்லலாம். அது மாதிரி ஏதாவது வந்துட போறதேங்கிறதுனால தான் வள்ளுவர் பெருமான் இங்க வந்து ஆதி பகவான். ஆதி பகவான்ங்கிறது இங்க அல்டிமேட் பகவான். அதாவது இந்த 6மே முழுமையாக இருப்பவன் பகவான். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ், சமக்கிரமான தர்மம், சமக்கிரமான மோட்சம், சமக்கிரமான ஞானம், சமக்கிரமான ஐஸ்வர்யம், இது எல்லாத்துக்கும் ஒரே விடமாக இருக்கக்கூடியவனுக்கு பகவான் என்று பெயர். அந்த பகவான் எப்படி இருப்பார்னா, வசந்தி யத்ர பூதானி பூதாத்மனி அகிலாத்மனி சர்வபூதேஷு அசேஷேஷு வகாரார்த்தஹ ததோன்யயஹ. வசந்தி யத்ர பூதானி, இவரிடத்தில் எல்லா உயிர்களும் புகலிடமாக வாழ்கின்றன. ஆதலால் இவருக்கு பகவான் என்று பெயர். இந்த பகவான் என்கிற சொல் பொதுவாக இறைவனை குறிக்கும். இதில் ஓரளவுக்கு சில லட்சணங்கள் இருந்தாலும் அவர்களையும் குறிக்கும், அருளாளர்களையும் குறிக்கலாம். இருந்தாலும் யதார்த்தமாக இறைவனை குறிக்கும் என்று இருந்தாலும், பொதுவாக இறைவனை குறிக்கும் என்று இருந்தாலும், இந்த பகவான் என்கிற சொல்லை நம்முடைய இந்திய வரலாற்றில் அதிகமாக உபயோகப்படுத்தினவர்கள் வைணவர்கள். நான் வள்ளுவர் வைணவராலாம் பேசல. இதை வச்சு நான் வள்ளுவர் வைணவர்ங்கிற ஒரு டெரிவேஷனுக்கு வரல. வள்ளுவர் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பகவான்கிற சொல் அதிகமாக உபயோகப்பட்ட இடம் அது வைஷ்ணவம். இதை எப்படி சொல்றேன்? ஸ்ரீ அண்ணாவே சொல்லுவாங்க, பகவான் அதாவது உங்களுக்கு வந்து யமகீதை, இந்த கீதை, அந்த கீதைன்னு அந்தந்த தெய்வத்தோட பேர்ல கீதை இருக்கலாம். ஆனால் இவர் சொன்னதுக்கு தான் என்ன பேரு? பகவத்கீதை. இவர் சொன்னதை கிருஷ்ண கீதைன்னு சொல்லலாம், விஷ்ணு கீதைன்னு சொல்லலாம், இது பகவத்கீதை. ஏன்னா இங்க வந்து அது ரூடி நாமம். எப்படி வந்து ஈஸ்வர என்பதற்கு இறைவன் பொருள் இருந்தாலும் சைவர்கள் அதை அதிகமாக எடுத்துக்கொண்டார்கள் இல்லையா? ஈஸ்வர பரமேஸ்வர என்பதெல்லாம். அது மாதிரி பகவான்கிற சொல் இருக்க, இதை அதிகமாக உபயோகப்படுத்தியவர்கள் வைணவர்கள். இன்னும் சில உதாரணங்கள் கூட சொல்லுவா ஸ்ரீ அண்ணா. அக்னி புராணம், பிரம்ம வைவர்த்தக புராணம், பிரம்மாண்ட புராணம், ஸ்கந்த புராணம். ஆனா கண்ணபிரானுடைய புராணத்துக்கு என்ன பேரு? பாகவதம். பகவதா இதம் பாகவதம், பகவான பத்திய புராணம். இவருக்கு மட்டும் ஸ்ரீ பகவான் உவாச்ச. இந்த பகவான்கிற சொல் வந்து எங்கெங்க வருதுன்னு, அதே மாதிரி நாராயணனை வழிபடுபவர்களுக்கு வைஷ்ணவர்கள் என்கின்ற பெயர் மட்டுமல்ல, வேற ஒரு பெயர் உண்டு. என்ன? பாகவதர்கள். பாகவதர்கள் சொல்லு இவர்கள் தான் உபயோகப்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் கொண்டு, இந்த லாஜிக்கை கொண்டு சொல்லலாம், பகவான்கிற சொல் அதிகமாக உபயோகப்படுற இடம் வந்து வைஷ்ணவம். விஷ்ணுவுக்கு பகவான் என்பதை ரூடி நாமமாக இங்கே விஷ்ணு புராணம் கூறுகிறது.
தத்ர பூஜ்ய பதார்த்தோக்தி பரிபாஷா சமன்விதா சப்தோயம் ந உபசாரேண ஹி அந்யத்ர உபசாரதா உற்பத்திம் பிரளயம் செய்வ பூதானாம் ஆகதிம் கதிம் வேத்தி வித்யாம் அவித்யாம் ச சவாச்சியோ பகவான் இது. இன்னும் போயிட்டு இருக்கு. இன்னும் 2 ஸ்லோகம் தான். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், இந்த உயிர்களுடைய கர்மா தியரி, இந்த உயிர் எதுக்கு என்னென்ன புண்ணிய பாபங்களை பட்டுவாடா பண்ணணும் என்கின்ற ஞானம், இது எல்லாம் உடையவனுக்கு பகவான் என்று பெயர். ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜாம்சி அசேஷதா பகவத் சப்தவாச்சியானி வினா ஹேயி குணாதிபிஹி. முற்றிலும் குற்றமில்லா தன்மை, ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் முதலிய குணங்கள், இது எல்லாவற்றையும் உடையவனுக்கு பகவான் என்று பெயர். இதெல்லாம் விஷ்ணு புராண சொற்கள். ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி பகவானிடத்திலிருந்து தோன்றியது இந்த பாகவதம், இந்த உலகம், இந்த அண்டச்சராச்சரம். அண்டச்சராச்சரம் பகவானிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. சரி, அதற்கு அவர் கொடுத்த உதாரணம் அகர முதல. எப்படி அகரமானது அக்ஷரங்களில் முதல் அக்ஷரமாக இருக்கிறதோ, இந்த அகரங்கிற அக்ஷரமுமே பொதுவாக சாஸ்திரங்களில் பார்த்தால் அகரம் என்பது திருமாலை குறிக்கும். அதை மனதில் கொண்டுதான் இப்படி ஆரம்பித்தாரான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததை கூறுகிறேன். அக்ஷராணாம் அகாரோஸ்மி. அக்ஷரங்களில் அகரம் என்பது திருமால் என்று பற்பலவிடங்களில் வரக்கூடிய விஷயம் இது. இவ்வாறு இந்த குறள் ஆரம்பம், திருக்குறளுடைய ஆரம்பம் இது. அடுத்த குறள், கற்றதனாலாய பயம் என்கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். வாலறிவன் என்கிறது அடுத்து. ஆதி பகவன் சொல்லியாச்சு. ஆதி பகவன்கிறதுலயே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு பெரியவர் இருக்கார், அவர் ஒரு அருளாளர், அந்த பகவானை சொல்லுகிறாரா அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம்னா, இது வல்ல ஆதி பகவானை சொல்லுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஆதி பகவான்கிற சொல் வந்தாலே அப்போ உலகத்திற்கு காரணமா ஏதோ ஒரு ஆதி. உலகத்துக்கு காரணம்னு உடனே 1000 கேள்வி வரும். உலகத்துக்கு காரணம் என்ன? சிலர் இயற்கை என்று கூறுகிறார்கள், சிலர் பரமாணுக்கள் என்று கூறுகிறார்கள். இப்போதாங்கிறது இல்லை, வள்ளுவர் காலத்திலும் வள்ளுவருக்கு முற்காலத்திலும் இந்த வாதங்கள்லாம் வந்தாச்சு. நியாய வைசேஷிகங்கள்ல பரமாணுக்களால் ஆனது உலகம் என்பார்கள், இயற்கையால் ஆனது உலகம் என்பது சாங்கியர்கள், சூன்யத்தால் ஆனது உலகம் என்பது பௌத்தர்கள் இல்லையா? இன்னும் சில பேர்கள் விதியால் ஆனது உலகம், மீமாம்சகர்கள். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவார்கள் என்றால் காலத்தால் ஆனது உலகம் என்று சொல்லுவார்கள். ஆதி பகவான் ஆதின்னு எப்போ சொல்லிட்டேளோ, இந்த பகவன்கிற சொல்லுக்கு நாம் காலம் என்றோ விதி என்றோ இயற்கை என்றோ பரமாணுக்கள் என்றோ பொருள் கொள்ளலாமா என்ற கேள்வி வரும். அதை எல்லாவற்றையும் விலக்கி அதை கூறவில்லை என்கிறதை காட்டுவதற்காகவே இங்கு வள்ளுவர் பெருமான் ஒரு சொல்லை கையாளுகிறார், வாலறிவன். வாலறிவன் என்றால் சர்வஜன் என்று அர்த்தம், எல்லாம் அறிந்தவன் என்று அர்த்தம். வாலறிவன் என்பதையும் அழகாக ஈவேரா அவர்கள் ஒரு மூடச் சொல்லாக சொன்னார். திருக்குறளில் உள்ள மூடச் சொற்களில் ஒன்றாக கூறுகிறார். ஏனெனில் எங்கேயாவது உலகத்துல யாரையாவது எல்லாம் அறிந்தவனை பார்த்திருக்கோமா? உபச்சாரமா சொல்லலாம். ரொம்ப பேரறிவாளி ஒருத்தரை பார்த்து எல்லாம் அறிந்தவர் ஒரு உபச்சாரம் தான், பயிற்று. அவரா எல்லாம் தெரியும் சார், அவருக்கு எல்லாம் தெரியுமா? சூரியனை படைக்க சொல்லு, எல்லாம் தெரியுமா? எல்லாம் அறிந்தவன் உலகத்துல எவனாவது உண்டாயா? இதை பைத்தியகாரத்தன, இது மூடச்சொல், வள்ளுவரின் மூடச்சொல் அப்படின்னாரு ஈவேரா. நேற்றுக்கு பார்த்தோம். ஆனா இது உலகில் உள்ளவர்களை பற்றிய விஷயம் இல்லை. எல்லாம் அறிந்தவன் அப்படிங்கிறது ஆதி பகவன். அந்த ஆதி பகவனை பார்த்ததில்லை வாழலாம். மூடச்சொல் என்று சொல்றவர் எல்லாம் அறிந்தவன். இவ்வளவு பெரிய அண்ட சராசரமும் சராசரத்தை ஒருத்தர் அமைக்க வேண்டும் என்றால் அவர் எல்லாம் அறிந்தவராகத்தான் இருக்க முடியும். நேச்சுரல். இதுல
ஆதி பகவன் உடனே இது பரமாணுக்களாக இருக்கலாம், காலமாக இருக்கலாம், விதியாக இருக்கலாம்னு சொல்லிட போறானேங்கிறதுனால அறிவு என்பதை கொண்டு வருகிறார். ஏனெனில் காலத்திற்கோ விதிக்கோ பரமாணுக்களுக்கோ இயற்கைக்கோ எதற்கும் அறிவு என்று ஒன்று கிடையாது.